பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி போய் நின்று பார்க்குறாங்க. பார்க்கும்போது எய்த்து வீட்டில் இருக்கிறவங்க 2 பேரும் போயிட்டு ஜெயாக்கிட்டையும் பவானிட்டையும் பேசுறத பார்த்து பொன்னி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னிக்கு எந்த பயமும் இல்லை. இருந்தாலும் நாம் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை ரொம்பவுமே இளக்காரமாக பேசுவாங்க. அதோட நம்ம மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நாம் அங்கே சாப்பிட தெரிஞ்சால் மாமா, சண்முகம், ஏன் இந்த சக்தி நம்மளை போட்டு நச்சரிப்பான். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நாம் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் அவங்க நம்மளை பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போது எதுக்காக வந்த உடனே இவங்கள்ட்ட பேசுகிறாங்க? ச்சே, காலையிலேயே ஒரு தலைவலியாக இருக்கே அப்படின்னு பொன்னி நின்று பார்க்குறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பொன்னி ஒன்றே அங்கே போகிறாங்க. பொன்னி போகும்போது ஜெயாவும் பவானியும் முறைச்சி பார்க்குறாங்க. முறைச்சி பார்த்தோன்னே பொன்னி டக்குன்னு திரும்புகிறாங்க. திரும்பவும் இவளுக்கு இதே வேலை, நம்ம என்ன பேசணும்னு பார்க்க வந்துருப்பாளோமா அவள் அப்படிங்க. ஏய் அவளை விடுடி, அவள் என்ன பண்ண நமக்கு என்ன அப்படின்னு சொல்லவும் பொன்னி உடனே மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போகிறத பார்த்துட்டு இங்கே அப்போ தான் கார் வருது. உடனே பொன்னி உள்ளே போன பொன்னி என்னமோ கார் வருதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சந்திரசேகரும் சுந்தரும் காரில் வராங்க. அதை பார்த்து பொன்னி என்ன மாமா இவ கூட காரில் வராரு அப்படின்னு சொல்லி பொன்னி பார்க்குறாங்க. வந்தவுடனே இங்கே சந்திரசேகர் கார் விட்டு இறங்கி உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அந்த வெளியிலேயே நின்று சொல்கிறாங்க ஜெயா. என்ன ஜெயா இங்கே நின்றுட்டுருக்க அப்படிங்கவும், இல்லைங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களா, அவங்க வந்தாங்க. என்னவா அப்படின்னு கேட்குறாரு சந்திரசேகர். இல்லைங்க, இது மாதிரி பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கான். அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாம். அந்த கோயிலில் எல்லா வசதி படித்தவங்களும் அன்னதானம் போடுறாங்களாம். போடுற எல்லாரும் உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு அன்னதானம் போடுறாங்களோ அது எல்லாமே அவ்வளோ அழகாக தீர்ந்து போதாம். அதான் நம்ம வீட்லேயும் நிறையா பிரச்சனை குழப்பம் இருக்குது. அதோட உஷாவுக்கு இப்போ வளைகாப்பு பண்ணணும். அதனால அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறதை விட அந்த கோயிலில் போய் அவங்கள்ட்ட சொல்லி அன்னதானம் பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனை தீரும்னு சொன்னாங்க. அதான் எனக்கு ஒரே ஆசையாக இருக்குங்க. நாம் ஒரு எட்டு அங்கே போயிட்டு அந்த கோயிலில் நாமளும் வேண்டிக்கிட்டு அன்னதானம் பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனை தீர்ந்துடலாங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே ஜெயா, இப்போயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு சந்திரசேகர் சொல்ல, உடனே ஜெயா கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க? இல்லைம்மா, இப்போயாச்சும் உனக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு, அது வரைக்கும் நல்லதுதாம்மா. நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கவும், சரிங்க நாம் நாளைக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கவும், உடனே பவானி கேட்குறாங்க, என்னப்பா இவர் கூட வந்திருக்கீங்க, இவர் எங்கே பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு பவானி கேட்க, ஒரு பக்கம் பொன்னிக்கு அப்போ தான் புரியுது, பரவாயில்ல அப்போது நம்மளை பற்றின எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியலை, அது வரைக்கும் ஓகே தான் சொல்லிட்டு பொன்னி நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடிக்கு போனால் அவங்களுக்கு ஒரே மயக்கமாக வருது. என்ன இது நேற்றுலேருந்து ஒரே மயக்கமாக கேராகவே இருக்குது, என்னவா இருக்கும்? ஹாஸ்பிட்டல் போகலான்னா நம்மள்ட்ட காசு இல்லை. சரி நாளைக்காச்சும் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போய் காட்டிட்டு வரலாம் அப்படின்னு பொண்ணு நினைக்கிறாங்க. சரி முதல்ல ஒரு வேளை இந்த வெயில் வந்தது கூட அப்படி களைப்பாக இருக்கலாம், மூஞ்ச கழுவும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மொட்டை மாடில ஒரு ஓரமாக மூஞ்ச கழுவுறாங்க. இங்கே சுந்தரம் சந்தோஷத்தை இறக்கி விட்டுட்டு பதட்டத்தோடு இருக்கார். காருக்குள்ளே வர ரேஷ்மா இருக்கா. இதை மட்டும் இப்போது 3 பேர் நிற்கிறாங்க. அவங்க 3 பேரும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுடைய நிலமை வேறு லெவலில் போயிடும். எப்படியாவது இங்கேருந்து கிளம்பணுமே அப்படின்னு சொல்ல, சந்திரசேகர் உடனே மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை வெளில வாங்க, ஏன் உள்ளே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஐயோன்னு சொல்லிட்டு சுந்தர் பின்னாடி கை பின்னாடி ரேஷ்மா பார்த்துட்டு கண்ணை கட்டிட்டு இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் கார் திறந்துட்டு வெளில போகிறாரு. வெளில போனோடனே என்னங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லைம்மா, இப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, அதாவது ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரசேகர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை போதும் மாப்பிள்ளை, இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ உழைப்பீங்க, பாவம் உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குடும்பத்துக்காக தனியாக ஒரு ஆளாக நீங்கள் ரொம்பவுமே உழைக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ளை, வாங்க நம்ம பவானி டீ போட்டு தருவா, குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும், இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவாய்ட் பண்ணவும் முடியல. சரி மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. சுந்தரம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறத நம்ம பொன்னி மேலேருந்து பார்க்குறாங்க. என்ன இந்த சுந்தரத்தோட மூஞ்சி சரியில்லையே, காரையே ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்காரு அப்படின்னு பொன்னி மொட்டை மேலேருந்து பார்க்குறாங்க. எல்லாரும் உள்ளே போனதுக்கு அப்புறமா சுந்தரம் திரும்ப ஒடியாராரு. ஒடியாது சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு கதவை திறந்து அப்படியே வெளியே போயிட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியே அழைச்சிட்டு கதவை திறந்து விட்டு அமுச்சு விட்டுறாரு. அதை பொன்னி மேலேருந்து பார்த்துறாங்க. சுந்தரம் அந்த பொண்ணை அமுச்சு விட்டுட்டு அப்பாடா யாரும் பார்க்கல அப்படின்னு மேலே பார்த்தாங்க. பொன்னி பார்த்துறாங்க. அதை சுந்தரமும் பார்த்துறாரு. சுந்தரத்துக்கு ஒரே செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ யார் பார்க்க விடணும்னு நினச்சோமோ அவளே பார்த்துட்டாளே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இருந்தாலும் சுந்தரம் மனசில் யோசிக்கிறாரு,
சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் உள்ளே போன கையோட நேராக மொட்டை மாடிக்கு போகிறாரு. மொட்டை மாடிக்கு போனதும் பொன்னி இருக்காங்க. பொன்னியை பார்த்துட்டு, என்ன பொன்னி என்ன அப்படின்னு கேட்க, சி உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா? கட்டின பொண்டாட்டி இருக்கும்போதே காருக்குள்ளே இன்னொரு பொண்ணு கூட, சி சொல்லும்போதே வாயெல்லாம் கூசுது அப்படின்னு பொன்னி சொல்ல, என்ன பொன்னி பண்ணுறது உன்ன மாதிரியா அப்படிங்கவும், இங்கே பாருங்கள் மரியாதை உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ பொன்னி உன்னை தப்பாக சொல்லலை, உன்ன மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாமல் நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் இப்படிலாம் பேசி தெரியாதீங்க. நான் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நான் மட்டும் நீங்கள் பண்ணுற ஃப்ராட்தனத்தெல்லாம் போயிட்டு பவானி அக்காட்டியோ இல்லை சந்திரசேகர் மாமாட்டியோ சொன்னேன்னு வச்சுங்களேன், அப்புறம் உங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஸோ ஒழுங்காக திருந்தி பவானி அக்காவுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம ஒழுங்காக வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு இங்கே பொன்னி சொல்ல, உடனே சுந்தர் சிரிக்கிறாரு. என்ன பொன்னி என்ன நீ இந்த வீட்டில் இருக்கப்போ நினச்சிட்டு இருக்கியா? இன்னும் ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் உனக்கு 80 நாள் தான் இருக்குது. அந்த 80 நாளுக்குள்ளே உன்னால் எதையுமே நிரூபிக்க முடியாமல் நீயே அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவ. அப்புறம் உனக்கு என்ன பொண்ணு இதை பற்றிலாம் கவலை? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு பொன்னி அப்படின்னு சொல்லி இங்கே பொன்னியை கடுப்பேத்திட்டு போகிறாரு. இருந்தாலும் பொன்னி சொல்கிறாங்க, யார் வேலையை பார்க்குறா, யார் இந்த வீட்டை விட்டு அசிங்கப்பட்டு வெளியில் போக போகிறா அப்படிங்கிறத நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு பொன்னி சொன்னதை கேட்டு இங்கே சுந்தரம் பயங்கரமாக அதிர்ச்சி அடையாரு. இந்த பொன்னியை அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பற்றின விஷயங்களை வீட்டில் சொல்லி தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுவா. அதனால் இவளை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு இங்கே சுந்தரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கீழே போகிறாரு. இருந்தாலும் சுந்தரத்துக்கு ஒரு யோசனையாக இருக்குது. பொன்னி ஒரு வேளை எல்லார்ட்டையும் இதை பற்றி சொன்னான்னா கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். சந்தேகம் ஒன்று வர வரைக்கும் தான் நம்ம ஒழுங்காக இருக்க முடியும். சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளை எல்லாருமே செக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ தான் அந்த ரேஷ்மா ஒத்து வந்திருக்கா. அடுத்த வாரம் பாண்டிச்சேரி வேறு கூப்பிட்ருக்கா. அது வரைக்கும் நாம் இந்த பிரச்சனையை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது பசியில் இருக்கும்போது சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடாமலே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு இங்கே சுந்தரம் யோசிக்கிறாரு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அதுக்கு இந்த பொன்னியுடைய கூரையை காலி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பொன்னி அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுவாள் அப்படின்னு யோசிக்கிறாரு சுந்தரம். அதுக்காக பொன்னியுடைய கூரையை கொளுத்தி விட்டா என்ன? பொன்னியோட கூரை அங்கே இருக்கிறதுனால பொன்னி மொட்டை மாடியாக இருக்கா. அந்த கூரையில்னா பொன்னியால் இந்த வீட்டில் வாழவே முடியாது. அப்போது இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும். முதல்ல இந்த பொன்னியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். சரி நைட்டு நாம் போவோம். போயிட்டு அந்த கூரையை கொளுத்தி விட்ருவோம். முடிஞ்சால் கூரையோட கூரையாக பொன்னி எரிஞ்சு சாம்பலாகட்டும். இல்லை அது தப்பிச்சிட்டானா கண்டிப்பாக உயிர் பயத்தில் அவள் இந்த வீட்டை விட்டே ஓடிடுவா. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சுந்தரம். பொன்னி நைட்டு தூங்கும்போது அப்படியே போய் கூரையில் லைட்டாக பற்ற வச்சுட்டு வந்துடுறாரு. ஆனால் நம்ம பொன்னி உள்ளுக்குள்ளே தூங்கினாலுமே ஃபேன் போட்டு தூங்கினாலும் வெளில கொசு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் சக்தி கொசு வலி கட்டலான்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போகிறாரு. பார்த்தா கூரையில் தீப்பட்டு எரியுது. அதை பார்த்த சக்தி உடனே கற்றுக்கிட்டே போய் பக்கத்தில் தண்ணியை மட்டும் ஊற்றிடாரு. நம்ம சுந்தரம் அப்போ தான் தீயை வச்சுட்டு அங்கே போனார். அதுக்குள்ளே சக்தி வந்ததுனால சுந்தரம் அங்கேயே ஒளிஞ்சிக்கிட்டாரு. இங்கே தீப்பட்டோன்னே இங்கே சக்தி அணைச்சிட்றாரு. ஆனால் பொன்னி எதுவுமே தெரியாமல் ரொம்ப டயர்டில் சரியாக சாப்பிடாம தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி தீ பற்றிருக்கும், என்னமா இருக்கும்னு சக்தி யோசிக்கிறாரு. நல்ல வேளை பொன்னி நம்ம காப்பாற்றிட்டோம், இல்லைனா பொன்னிக்கு நாம் என்னத்துக்கு ஆகிருக்குது அப்படின்னு ஒரே பயத்தோடு இங்கே நிற்க. டக்குன்னு பார்த்தா சக்தி என்னவா இருக்குன்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த பக்கம் ஒளிஞ்சிருக்க உருவம் தெரியுது. யாராக இருக்கும், திருடனா இருக்குமா அப்படின்னு சொல்லி சக்தி ஒன்றும் தெரியாமல் டக்குன்னு பிடிக்க வராரு. பார்த்தா போய் டக்குன்னு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறார் சுந்தரத்தை சக்தி. அமுக்கிட்டு யாரா நீன்னு சொல்லி 2 குத்திட்டு திருப்பி பார்க்குற சுந்தரமாக இருக்குது. மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்க, இல்லை மாப்பிள்ள அது வந்து சொல்ல, மாமா அப்போது கூரையை கொளுத்துனது நீங்கள் தானா அப்படின்னு கேட்க, ஐயோ மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ளன்னு சொல்கிறாரு. சி என்னம்மா இவ்வளோ மட்டமான வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க? பொன்னி உங்களுக்கு என்னம்மா துரோகம் பண்ணா? அவள் எதுக்குமாம்மா இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க? எனக்கு ஆரம்பத்துலேருந்து உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது மாமா. ஏன்னா நீங்கள் பொன்னியோட வாழ்க்கையில் அடிக்கடி விளையாண்டுட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் பொன்னியோட கூரையை கொளுத்த வந்திருக்கீங்க. கூரையை மட்டும் கொளுத்த வந்தீங்களா இல்லை பொன்னியை காலி பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ மாப்பிள்ள அப்படி இல்லை மாப்பிள்ள அப்படி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒரு மாமா இதுவே உங்களுக்கு கடைசி லாஸ்ட்டாக இருக்கட்டும். இன்னொரு வாட்டி நீங்கள் பொன்னிக்கு இடத்துல கொடுத்து நான் பார்த்துன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் அவங்க சும்மா விட மாட்டேன், ஒழுங்காச்சு ஓடி போயிடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் சக்திக்கு என்ன தான் பண்ணாலும் சொந்தத்து மேலே டவுட்டும் வர மாட்டேது, கோவமும் வர மாட்டேது.
அதனால தான் பொன்னி ஒருவேளை சக்தியை வெறுத்து ஒதுக்குறாங்க போல. என்னைக்கு சக்திக்கு ரோசம் வந்து எல்லாரையும் அடித்து தட்டி கேட்குறாரோ அன்றைக்கி தான் பொன்னி மனசு மாறி சக்தியை முழுசாக ஏற்றுப்பாங்க போல. ஸோ எப்படி பொன்னி இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி சுந்தரத்தோடு பண்ணக்கூடிய கீழ்த்தரமான வேலையை நிரூபித்து தான் மேலே எந்த ஒரு பழியும் இல்லைங்கிறத நிரூபிப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.